வக்கீலுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. வீட்டில் இருக்கும்போது உடனே அவங்களும் என்னம்மா சொல்கிற அப்படின்னு இங்கே நிலா கிட்டே கேட்குறாங்க. கால் பண்ணியிருக்கதே நிலா தான். ஆமாம் மேடம், நான் கோர்ட்டில் கொடுத்த அந்த டிவோர்ஸ் கேஸ் வாபஸ் வாங்கலான்னு இருக்கேன்னு சொல்லும்போது என்னாச்சுமா திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்ல விஷயந்தான், சந்தோஷமான விஷயந்தான் அப்படின்னு வக்கீலும் சொல்ல, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல, இதில் ஹஸ்பண்டுக்கு ஒன்று விருப்பம் இருக்கா இல்லையா, அவர் வாபஸ் வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்க, வாங்கிடுவார் மேடம் அப்படின்னு நிலாவும் சொல்லிட்டு ஃபோனை வச்ச கையோடு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க சோழனை வந்துட்டு ரொம்பவே காதலிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் அதை வெளிக்காட்டிக்காமல் வெளிப்படுத்த தெரியாமல் தான் எல்லாம் இருந்திருக்காங்க. என்னைக்கு சோழன் நம்ம பிரிஞ்சு போயிடுவாரோ, சோழனை நம்மளும் பிரிஞ்சு போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் நிலாவுக்குள்ளே வர ஆரம்பித்ததில் இருந்து இப்போ வரைக்கும் சோழனை ஒரு நிமிஷம் கூட நினைக்காம இருந்ததே இல்லை. அதனால தான் சோழன்கிட்டேருந்து இந்த டிவோர்ஸை வந்துட்டு வாபஸ் வாங்கிக்கலான்ற ஒரு முடிவை வந்து நிலா எடுத்தவும் செஞ்சிடறாங்க. எடுத்தது மட்டும் இல்லை, இந்த விஷயத்தை வந்துட்டு சோழன்கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நினச்சிட்டு நிலா வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன கையோடு அங்கே பார்த்தா ஏற்கனவே சோழன் ரொம்ப கோவத்தில் இருக்காரு. ஏன்னா அந்த வாட்ச் ப்ரெசன்ட் பண்ணது, அதுக்கப்புறமா ஃபோட்டோ போட்டது, அந்த ராகு பேசினது, இப்படி ஏகப்பட்ட டென்ஷன் எங்கள் சோழனுக்கு இருக்குது. நிலா வீட்டுக்கு வந்த கையோட நிலா கிட்ட தன்னுடைய டென்ஷனை தான் கொட்டி தீக்கவும் செய்கிறாங்க. அப்படியே நிலா பயங்கர அப்செட் ஆகிடுறாங்க. அந்த கவலையோட நிலா ரூம்குள்ளே போயிட்டு உட்காந்து ரொம்பவே கவலைப்பட்டு ஃபீல் பண்ணி அழுகவும் செய்ய, வந்ததும் வராதுமா எதுக்குடா அந்த பிள்ளைகிட்ட எரிஞ்சு உழுகிறேன்னு அங்கே வீட்டில் இருக்க நடேசன்லேருந்து சேரன்லேருந்து எல்லாருமே சோழனை தான் திட்டுறாங்க. எல்லாரும் என்கிட்டே வாங்க, நான் தான் என்னமோ பெரிய தப்பு பண்ண மாதிரி, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி இங்கே திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோழன் அன்னைக்கு நைட்டே கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு வெளியே போகவும் செய்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நிலா ரூமை விட்டு வெளியே வர, நிலா நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதம்மா, அவன் என்னமோ கொஞ்ச நாள் சரியில்லைம்மா அப்படின்னு சொல்ல, நிலா அதெல்லாம் நான் ஒன்றும் நினச்சிக்கலண்ணே, விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா அமைதியாகவே இருக்காங்க. அடுத்த நாள் பொழுது விடுது. நிலா ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு போகலான்னு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தான் இந்த ராகு எங்கள் நிலாவை பிக்கப் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கே வரவும் செஞ்சுறாரு. வீட்டுக்கு வந்து நிலாவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கவும் செய்யும்போது தான், என்னாச்சுங்க, ஏதோ உடம்புக்கு முடியல, நான் போகும்போதே ஹாஸ்பிட்டல் ஏதாவது போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, சச்சா அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னால் தானேங்க தெரியும், நீங்கள் இப்படி டல்லாக இருக்கிறது எனக்குமே பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, ஏதாச்சும் பிரச்சனையா, வீட்டில் எதுவும் பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க எதுவும் இல்லை அப்படின்னு நிலா வந்துட்டு சமாளிச்சுட்டே தான் இருக்காங்க. ஆனால் ராகு இடவே இல்லை. திரும்ப திரும்ப நிலா கிட்டே கேட்குறாங்க. நிலா சொல்கிறாங்க, நான் தான் விடுங்கன்னு சொல்கிறேன்லன்னு சொல்ல, சரி சரி ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் வரைக்குமே போயிடுறாங்க. ஆஃபீஸில் போனதுக்கு பிறகும் கூட நிலா சரியாக வேலை பார்க்காம அமைதியாகவே இருக்குது. அப்படின்றதுனால இங்கே உடனே அவங்க ஃப்ரெண்டு திவ்யாட்ட சொல்லிட்டு விசாரிக்க சொல்கிறாங்க. சரிங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இங்கே நிலா கிட்டே கேட்குறாங்க. என்னாச்சு நிலா, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ஏற்கனவே வீட்டில் பிரச்சனை பண்ணி அந்த சோழனால பிரச்சனை வந்து இங்கே ஹாஸ்டல் வரையும் வந்து தங்கியிருந்தீங்க, அதுபோல் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை நிலா எது வேண்டாலும் சொல்லுங்க அப்படின்னு இங்கே திரும்பவும் திவ்யா கேட்கும்போது அதுக்கு நிலா சொல்கிறாங்க, ஆமாம் சோழனுக்கும் எனக்கும் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னதும் அதை கேட்ட திவ்யா அதுக்கு மேலே எதுவும் கேட்க முடியாமல் உடனே அங்கே இருக்க பாஸ் ராகு கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்கிறாங்க. ஏற்கனவே நடந்த பிரச்சனை, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்ற விஷயத்த சொல்ல, அந்த சோழன் சும்மாவே இருக்க மாட்டானா, தேவையில்லாமல் இதுக்காக நிலா விஷயத்தில் தலையிட்டே இருக்கான், நிலாவை இந்த மாதிரி கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கான். நிலா இனிமேல் அந்த வீட்டில் இருக்கவே வேணாம், நிலாவை பேசாமல் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே ராகவும் உடனே சோழன் நம்பர் தாங்கிட்டே இருக்க சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ எங்கே இருக்க நீ அப்படின்னு கேட்க, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் ராகு பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, நான் சவாரியில் இருக்கேன்னு சொல்லும்போது நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, நானும் உங்ககிட்ட பார்க்கணும் பேசணும் நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கே சோழனும் ஃபோன் பேசும்போதே இந்த ராகு எதுக்கு நம்மளை கூப்பிடுறான்னு சோழனுக்கு தோணுது. சோழன் ராகு சொன்ன மாதிரி அவங்க கொடுத்த அட்ரஸ்க்கு அங்கே போகவும் செய்கிறாங்க. ராகு அங்கே உட்காந்துருக்கா, உள்ளே வா அப்படின்னு மரியாதை இல்லாமல் சோழனை கூப்பிடுறாங்க. சோழனும் ரொம்ப கோவத்தோடு இன்றைக்கி ஒரு முடிவு தெரியட்டுன்ற மாதிரி உள்ளே வராங்க. உள்ளே பார்த்த சோழன் அமைதியாக உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் இங்கே ராகு உட்காந்துருக்கேன். ஆமாம் அன்னைக்கே நான் உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்பினா, ஏன் ஆள் அவகிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அவளை ரொம்ப பத்திரமா சேஃபாக கொண்டு போய் விடணும்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லும்போது இங்கே சோழன் கையை மடக்கி முறுக்கிக்கிட்டு கோவத்தோட முறைக்கிறாங்க. என்ன முறைக்கிற, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நிலா கிட்ட அந்த வீட்டில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன், நிலா அந்த வீட்டில் இருக்க உனக்கு பிடிக்கலையா, இல்லை பாரு நிலாவை இப்போவே என்னால் வேறு வீடு கூட மாற்றி இருக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் பாட்டி பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டி அமைதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உள்ளே என்ட்ரி ஆகிறது யாருன்னு பார்த்தா இங்கே ராகுடைய அம்மா. ராகுடைய அம்மா வேற யாரும் இல்லை, இவங்களுடைய கேஸை எடுத்து நடத்துகிற அந்த வக்கீல் தான். உள்ளே வர வக்கீல் இங்கே சோழனை பார்த்ததும், அட வாங்க சோழன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா உனக்கு இவங்களை ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு நல்லா தெரியும்டா,
அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய கேஸ் சம்மந்தப்பட்டவர் தான் அப்படின்னு சொல்ல, என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, டிவோர்ஸ் கேஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, விஷயமே அதுவா, மேரேஜ் ஆகிட்டா, ஓ டிவோர்ஸ் வேறு போயிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ராகுல் கேட்குறாங்க. சோழன் எதுவுமே பேசாமல், ஐயோ இவங்க வேற, அப்போ நிலாவுக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆக போதுன்னு வேற எனக்கு தெரிஞ்சதுன்னா அதை விட வேற என்ன வேணும், அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டியதில்லையே அப்படின்னு இங்கே சோழன் பயங்கர கோவத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. என்னப்பா சோழா, உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இருப்பா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு போய் ஃபைல் எல்லாம் வைக்கிறதுக்காக அவங்க அம்மா போக, நான் இதை கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை, மேரேஜ் ஆகிட்டா உனக்கு அப்படின்னு ராகுல் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதையே நீ என்கிட்ட முன்கூட்டியே சொல்லலை, அம்மா ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை, நீயும் ஒய்ஃபும் ஏன் என்னாச்சு, எதனால் பிரிய போகிறீங்க, நான் வேணா மம்மி கிட்ட சொல்லி ஏதாவது பிரச்சனைனா சரி பண்ண சொல்லவா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, அதுக்கு அவசியமே இல்லடா ராகவ் அப்படின்னு அவங்க அம்மா வந்து உட்காராங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, இவங்க ஒய்ஃபே எனக்கு ஃபோன் பண்ணி இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே பயங்கர சந்தோஷம் இந்த சோழன் முகத்தில் தாண்டவம் ஆடுது. என்ன மம்மி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாண்டா ராகவ், இன்னைக்கு தான் ஃபோன் பண்ணாங்க, இன்னைக்கு காலையிலேயே ஃபோன் பண்ணி இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன், அதுவும் இல்லாமல் சோழனும் இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுதா. வாவ் சூப்பர், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு இந்த ராகவ் கை கொடுக்க, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இந்த சோழனால் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதை நம்பவும் முடியலை. என்ன மேடம் சொல்கிறீங்க, ஒய்ஃபை ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் சோழன், உங்கள் ஒய்ஃப் தான் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க, இன்னும் உங்கள்கிட்ட விஷயத்த சொல்லலையா அப்படின்னு கேட்க, ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே, இவன் மேலே இந்த கோவத்தை நிலா மேலே காட்டிட்டு வந்துட்டேனே அப்படின்னு கே, நான் உடனே போய் பார்க்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிளம்புறாங்க. இருப்பா ஒரு நிமிஷம் ஏதாவது சாப்பிட்டு போகலான்னு சொல்ல, இல்லை மேடம் நான் உடனே போய் என் ஒய்ஃபை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்ப, டே ராகு உனக்கு எப்படி இவரை தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாம்மா தெரியும், ஆமாம் இந்த கேஸ் என்ன கேஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ரெண்டு பேரும் பிடிக்கலான்னு வந்தாங்க, இப்போ பிடிச்சிருக்குன்னு வந்து நிற்கிறாங்க அப்படின்னு உடனே அவங்க அம்மாவும் சொல்ல, நல்ல கேஸ் தான் அப்படின்னு அங்கே ராகவும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடா ராகவ், நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு ஃபோனில் ஃபோட்டோ பார்த்துட்டே இருக்கேன், என்ன ஃபோட்டோ அது, டே என்னடா ராகவ் இது, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஃபோட்டோ பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏமா அந்த ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் நீ பார்க்கவே இல்லைன்னு சொல்லி கேட்க, இன்னைக்கு எந்த பிஸியில் நான் அந்த ஸ்டேட்டஸையும் பார்க்கலடா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க, உடனே அதுக்கு அந்த ராகவும் காட்டுறாங்க. ராகு காட்டும் போது நிலா கிட்ட வந்துட்டு கிஃப்ட் கொடுத்த அந்த பிக்சர் இருக்குது. இதை பார்த்ததுமே, டேய் என்னடா நிலா கூட நீ ஃபோட்டோ எடுத்திருக்கன்னு சொல்ல, என்னம்மா உனக்கு நிலாவையும் தெரியுமா, உனக்கு தெரியாதவங்க யாருமே இல்லை போலேன்னு சொல்ல, டேய் நான் சொன்னல சோழனுடைய ஒய்ஃபு அது நிலா, இந்த பொண்ணு தாண்டா அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறீங்கன்னு அதிர்ச்சியோட ராகு அம்மாவை திரும்பி பார்க்குறாங்க. ஆமாண்டா இந்த பொண்ணு உன் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாளா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகாமல் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உண்மையிலே இந்த பொண்ணு தான் சோழனுடைய ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டா இந்த பொண்ணு தான் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தையும் சொன்னான் அப்படின்னு சொல்ல, எங்கள் நம்பரை கொடு அப்படின்னு கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. எங்கள் ராகும் கன்ஃபார்மே ஆகிடுது, அது நிலாவுடைய நம்பர் தானே, நிலாவுக்கு மேரேஜ் ஆகிட்டான், டிவோர்ஸ் வரைக்கும் வந்து இப்போ டிவோர்ஸ் கேஸ் இல்லாமல் போயிடுச்சான், சோழன் தான் நிலாவுடைய ஹஸ்பண்டா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி இந்த ராகு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ராகு மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்க அதே கேள்விக்கு பதில் எங்கள் சோழன் மூலமாகவே கிடைக்குது. சோழன் கொஞ்சம் தூரம் கார் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும் போதே, இங்கே பார் நீ என்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் உங்கள் அம்மா இருந்ததுனால என்னால் அந்த பதிலை அங்கே சொல்ல முடியல, இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ, லைஃப் லாங் நான் நிலா கூட சந்தோஷமாக வாழ போகிறேன், எங்களுக்குள்ளே இந்த சின்ன பிரச்சனையும் இன்றைக்கி சரியாயிடுச்சு, அதுவும் உங்கள் அம்மா மூலமாகவே நல்ல வார்த்தை எனக்கு கிடச்சிருக்கு, உன்னை அடித்து பொழந்தலான் தான் வந்தேன், ஆனால் உங்கள் அம்மா இவ்வளோ பெரிய நல்ல விஷயத்த சொல்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, சரி நான் போய் நிலாவை மீட் பண்ணணும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனும் வந்துட்டு ஃபோனை கட் பண்ணேன். இங்கே ராகு ரொம்ப பெரிய அதிர்ச்சியில் மீள முடியாத அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்கவும் செய்கிறாங்க. சோழன் நிலாவை பார்க்குறதுக்காக நேராக வீட்டுக்கு போங்க, நிலா வாசலே உட்காந்துருக்காங்க. அங்கேருந்து சோழன் ஓடி வந்து நிலா பக்கத்தில் நிற்க, நிலா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. ஏங்க நீங்கள் கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன கேஸ் என்னடா அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாரும் பதட்டப்பட, அதான் டிவோர்ஸ் கேஸ்பா அப்படின்னு சொல்லும்போதும், என்னம்மா சொல்கிறான் இவன் அப்படின்னு நடேசன் கேட்க, ஆமாம் ஆனால் நான் சொன்ன வரதை கூட காதில் வாங்காமல் என்கிட்ட ரொம்ப கோவத்தோட கத்திட்டு தானே போனார் இவர் அப்படின்னு சொல்லும்போது, எங்க சாரிங்க அப்படின்னு மன்னிப்பும் கேட்குறாங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்க, நான் அதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்க நான் இப்போது டிவோர்ஸ் கேஸ் வேண்டான்னு சொன்னது இல்லாமல் உங்கள் மேலே எனக்கு எந்த காதலும் இல்லை, அது முதல்ல புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல சட்டுன்னு இங்கே சோழனுடைய முகம் வாடுது. ஆனால் இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாதுன்னு நிலா சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே சோழன்
முகம் வாடி நிற்க நடேசன் சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு உன்னை வேண்டான்னு சொல்லி டிவோர்ஸ் போட்டான், இப்போ நீ வேணும்னு சொல்லி அந்த டிவோர்ஸை கேன்சல் பண்ணிட்டு வந்து நிற்கிறான். இதுலேருந்தே புரியலையாடா, நிலாவால் உன்னை ஏற்றுக்கவும் முடியலை, ஏற்றுக்காமல் இருக்கவும் முடியலை. அதான் அந்த பிள்ளையோட பிரச்சனை. முதல்ல நீ நல்லவனா திருந்தி அந்த பிள்ளைகிட்ட பொய் சொல்லாமல் உண்மையாக இருக்க பழகு. அப்போ தான் அந்த பிள்ளைக்கு உன் மேலே உண்மையான காதல் வரும் அப்படின்னு நடேசன் சொல்ல ரொம்ப சந்தோஷத்தில் இங்கே சோழன் இருக்கிறாங்க.